அதெல்லாம் இல்லை சொல்லி வெல்கம் பேக் டு நவி 76 சொல்லு. நீ சொல்றா சீக்கிரம் அஜீப் ஆயிடாது. சொல்லு வெல்கம் பேக் டு நவீன் 76. நவீன் இல்ல நவி 76 NAVI ஃபர்ஸ்ட் லைன் சொல்லு. வெல்கம் பேக் டு நவி 76. வெல்கம் பேக் டு நவி 76 அண்ட் நான் உங்கள் நவீன். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ருகட்டா கிராஸ்லேண்டில் தாங்க இருக்கும். ஸோ இந்த வியூவை உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. அந்த காட்டு ஒரு தனியாக இருடா ஃபுல் வியூ காமிக்கலாம். ஸோ கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே கிராஸ்லேண்ட் தான். ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குங்க பிளேஸு. இங்கே வந்து ஒரே ஒரு மரம் தான், இந்த செப்பரேட் மரம் இருக்குது. பட் அல்டிமேட் பிளேஸு. ஸோ அங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் தான், நம்ம பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம வண்டியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்துலேயே என்ன வரும் அப்படிக்கா மரத்தில் காமி கரெக்டாக இந்த செப்பரேட் மரத்துக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னடா ஆச்சு? என்ன துணி? உங்களுக்கு நாங்கள் வந்த வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இங்கே அந்த காடுவில் தான் வந்தோம் ஆக்சுவலாக. ஸோ என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா இது மழை வந்ததுனால அப்படி இருக்கா இல்லை என்னன்னே தெரில. உங்களுக்கு டயர் காமிக்கிற பாருங்களேன். ஸோ டயர் மேலே ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா சேராக இருக்குது எல்லாருக்கும். அது இருக்கிறதுனால ஃபுல் வாபல் வண்டி. எப்படின்னா ஓட்டவே முடியல யாரும். இவன் வண்டியெல்லாம் டயரே மறைஞ்சிருச்சு அப்படி இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்ட முடியல. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷூவே பார்த்தீங்கன்னா ஃபுல் சேரு. எப்படின்னா ஆக்சுவலாக இங்கே மழை வந்ததுனால அப்படி இருக்காடா இல்லை எப்படி? அதான் மழை பண்ணின்றதுனால தான் அப்படி இருக்கு. மற்றபடி நார்மலாக வந்தால் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வண்டி ஓட்டவே சுத்தமாக முடியல. எல்லாருமே வந்து ஆக்சுவலாக ரைடர்ஸ் நிறைய பேர் இப்படி போயிட்டு இருக்காங்க. ஆனால் வண்டி ஓட்டவே முடியல. பட் ஆனால் பிளேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் போயிருப்போம்ல எஸ்ருகட்டா லேக். அந்த லேக்லேருந்து 5.6 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்டுக்கு வருது. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலியாக நீங்கள் அந்த லேக் பார்த்துட்டு கிராஸ்லேண்டுக்கே வந்துடலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குது பிளேஸு. டேய் இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? மெக்கானிக் வேலை இங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்டா பிச்சு போட்டுக்கிறேடா பண்ணுகிற சொல்லு. இந்த துணிக்காக நான் கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும். ஏய் ஆனா எனக்கு இப்போதான்டா தெரியுது. கட்டிடா சிட்டி வச்சிருக்கற அசிங்கப்பல்ல. அதாவது வச்சிருக்க நான் தொடிக்க. ஆமாடா. ஏய் என்னடா அது? யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? ஏய் ஆனா எனக்கு இப்போதான் தெரியுது இவன் ஏன் காலையில எஸ்ருகட்டா லேக்குக்கு வராம தூங்குனான்ட்டு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சாருக்கு நைட்டு வந்து அவன் காலேஜ்ல டிஜே நைட்டு. ஸோ அவன் ஆள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் வந்திருக்காப்ல. 11 மணி வரைக்கும் டிஜே நைட்ல இருந்திருக்காப்ல. அதுல காலையில 5 மணி வரைக்கும் தூங்கி இருந்திருக்கான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ருகட்டா லேக்குக்கு வரல. இவன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே, என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் போல. எங்க போல? டிஜே நைட். ஃபோன் காமி. தேக்கோ பையா போவே இல்லை டிஜே நைட்டுக்கு. இல்ல அப்புறம் எங்களை கூப்பிட்டு நீ போலன்னு தான் நான் போல. ஏன்டா உன் காலேஜ் நாங்க வரலனா நண்பர்கள்ரா நீங்க எல்லாம். வானா வேணா கொடுத்தா வானான்ற அந்த தெட்டிடா. நீ இவனே தூக்கி போட்டு இவனே போறான்டா லூசு பையன். என்னது இதெல்லாம்? இது கலர் இது கன்னட ராஜஸ்தான். டேய் கன்னட ராஜஸ்தான் ப்ரோ. கன்னட ராஜஸ்தான் திங்களே இண்டக்ட் ஆயிட்டு என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வண்டி வந்து ரைடர்ஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே இப்போ நின்று யாருமே பேசுறது இல்லை. ஏன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரைடர்ஸ் அங்க காட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதான் நானும் சொல்றேன். ரைடர்ஸ் வந்து அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. எங்கேயுமே ஸ்டாப் ஆகல. இங்க இருக்கலாமா இல்லையான்னு கூட தெரியல. பாரு ஏதோ ஒரு லோக்கல் பையன் அலோடு சொன்னேன்ல அவன் அங்க போயிட்டான்டா அவன். அந்த பிளேஸ் போலாமா? அங்கே டீ கடை இருக்கா? அங்கே டீ கடையில இல்லை. பின்ன எதுவுமே இல்லை ப்ரோ, வெறும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லா. ஆனால் இந்த எனக்கு இங்கே என்ன பிடிச்சிச்சுன்னா இங்கே இவ்வளோ பெரிய பிளேஸில் இந்த மரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை போட்டு ஒரு ரீல்ஸ் எடுக்கலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா வேறு எங்கேயுமே மரம் இல்லை, இது ஒன்று தான் வேறு லெவலில் இருக்குது. ஏன் உனக்கு தவமானம் டேய்? நம்ம என்ன பண்ணலாம், R15 இப்படி போட்டு ஒரு ரீல்ஸ் ஷூட் பண்ணலாம் இந்த மரத்துக்கிட்ட. ஏன்னா நீ என்ன ஹெல்மெட் அதெல்லாம் போட்டோ இருக்கலாம்.
செம்மையா இருக்குடா வண்டி ஆனால் இந்த பிளேஸில் மட்டும். சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிளேஸுக்கு போகலாம் வாங்க எல்லாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் ஸ்டார்டிங்கில் நிற்கிறோம். ஸோ கொஞ்சம் உள்ளே போகலாம், என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா லாக் கண்டினியூ பண்ணுறேன். என்னங்கிற முடி வர நல்லா இருக்கான்னு தெரியல, காத்துக்கு அது கழிஞ்சே கழியும். Two hours later. அவன் அதுதான்டா கத்தின்னு இருந்திருக்கான். யாரு? எதுவும் ஆகல, எதுவும் ஆகல. ಗಾಡಿಗೆ ಏನು ಆಗಿಲ್ಲ. ಇದು ಎಡ್ತಿಲ್ಲ ಎತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ಆ ಕಡೆ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಇದೆ ಇಲ್ಲ ಬ್ರೋ. ಕಡ್ಡಿ 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 ಹ್ಯಾಂಡಲ್ ಬಾರ್ನ ಈ ಕಡೆ ಇರಬೇಕಿತ್ತು. ಯಾರು ಹಿಂಗೆ ತಿರ್ಚಿದ್ದೀನಿ ಅಂತಾನೆ ಆಗಿರಲ್ಲ. ಬೆಂಡ್ ಏನಾದ್ರೂ ಆಗಿದೆಯಾ? ಏನಾಗಿಲ್ಲ என்ன ಹೋಗೋದು ಬ್ರೋ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿದೆ ಅದೇ ಅದೇ ಸರಿ, ಹಂಗಂದ್ರೆ ಗಾಡಿನ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಆ ಕಡೆ ಹಾಕಿ. ಸರಿ ನೀ போறியாப்ப எங்க அங்க போடு. பப்பி சும்மா வருதுடா, போய் எடுத்துக்கோ. ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லு டேய் இவங்க கூட ஃபோட்டோ எடுத்துருந்தோம்ல, அது வீடியோவாக ஷிஃப்ட் ஆகிட்டு நம்ம வண்டி வந்து வந்துக்குது. ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா அந்த பக்கம் வண்டி நிறுத்திருந்தோங்க. ஸோ இந்த அதான் நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேராக இருக்குது, அதனால ஸ்டாண்ட் இல்லாமல் கீழே விழுந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆனால் ப்ளஸ் என்னென்னா இதோ இந்த இது போட்டிருந்தால கையேறா காமிச்சு நிற்கிறேன் வீடியோவில், இதோ இந்த கம்பிலையும் இங்கே மட்டும் தான் பட்டுச்சு. ஸோ வேறு எங்கேயும் படல, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் ஆகலை, எதுவுமே ஆகலை, ஸ்க்ராட்ச் எதுவுமே ஆகலை. ஏன்னா இங்கே ஃபுல் கிராஸ்ன்றதுனால எதுவுமே ஆகலை. இவனுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம், சடனாக விழுந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த அண்ணா கத்துனாங்கடா, யாரோ ஒரு கிறிஸ்தவர் ப்ரோ இதுரா. ஓய் அந்த அண்ணாடா இங்கே நடந்து வந்தார் ஒருத்தர், அவர் சொன்னார் ஏதோ, நான் இப்போ கவனிக்கல. அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி விழுந்துருச்சு. இப்போ கரெக்டாக. சரி ஓகே. ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வீடியோ எடுத்தோம் இல்லைங்க ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் ஜாலியாக. ஸோ ஃபோட்டோஸ் இதோ இவனுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது தான் வந்துச்சு, உனக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது தானே வந்துச்சு. சோகமாக பார்த்துக்கிறியா? சோகமாக முகேஷை காப்பாற்ற முடியல. ஸோ ஒன்றும் ஆகலைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டிக்கு எதுவுமே ஆகலை. வண்டி ஆனால் ஒரு செகண்ட் பக்குன்னு வச்சு வண்டி விழுந்தோடனே. சரி சரி ஓகே. எனக்கெல்லாம் பார்த்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு R15 ரொம்ப பிடிக்கும். ஆனால் முந்திச்சுன்னு ஒரு மாதிரி பேஜராக இருக்கும். யாருக்குமே வரல, அவன் கரெக்டாக பண்ணான். பண்ணுகிறோம் தோசை வானாடா. டேய் என்னடா பேசிட்டு இருக்கான், வீடு எடுத்துக்கிறியா பைத்தியக்காரன் நாய். வாழ்க வாழும். சரி ஓகேங்க, இங்கேருந்து அப்படியே கிளம்பிடலாம். ஸோ அவ்வளோதான். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ருகட்டா லேக்கு வந்தீங்கன்னா அங்கேருந்து 5.6 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்ட் இருக்குது. ஸோ அதனால் ஜாலியாக வந்து அதான் வைப் பண்ணிட்டு போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய பேர்லாம் இருக்காங்க. ஸோ தூரமாக இந்த கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு எங்கன்னா டீ கடையில் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அவன் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணினேக்கிறான்டா. சர்க்கஸில் வேலை பார்க்குறாரு போல். ஓகே ஸோ ஓகேங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ அப்படியே கிளம்பிடலாம். ஓகே, இவனை நம்பி இந்த 3 வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக கிராஸ்லேண்ட்லேருந்து இப்படி வந்தவங்க இவன் இருக்கான்ல, இவன் வந்து என்ன சொன்னான்னா எனக்கு ஒரு நல்ல பிளேஸ் தெரியும், அதாவது அந்த பக்கம் வந்தால் கூட ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் இவன் வந்து என்ன சொன்னான்னா இந்த மாதிரி எனக்கு வேறு ரோட் தெரியும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் போனால் ஈஸியாக இருக்கும்னு சொன்னான். அண்ட் ப்ரோ காட்டின ரூட் இங்கே எப்படி நான் R15 சரி எனக்கு என்னன்னா இந்த XCO கூட போயிடும். ஆனால் அந்த XCDயா ஓகே XCD கூட போயிடும். ஆனால் அந்த டியோவும் இந்த R15 எப்படி நீ இந்த ரூட்டில் போவோன்ட்டு கூட்டிகிட்டு வந்தேன்னு எனக்கு தெரில. இல்லை நீ உனக்கு தெரியுமா இப்படி தான் இருக்குன்ட்டு தெரிஞ்சுதான் கூப்பிட்டு வந்தியா? சூப்பர். இவனையெல்லாம் நம்பி வர வேணான்னு சொன்னேன், கேட்டியா?
சரி ஓகேங்க, இது எப்படி ஏற்றுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். MRF டயர் இன்னைக்கு பூஸ்ட் தான். என் டயர் வேறு ஆல்ரெடி இங்கே பாருங்க, எங்கள் ஃபுல் ஆல்ரெடி டயர் வந்து பார்த்தீங்கன்னா சேராக இருக்குது. டயரே 60% போயிட்டு இருக்குது, 50% தான் இருக்குது. 50% போயிட்டு அதுதான் பீச்சில் ஆட தர பேண்ட் எல்லாம் மேலே ஏற்றிட்டோன்னு இவன் ரெடியாக நிற்கிறான் அங்கே ஏற்றுறதுக்கு. சரி ஓகே ஏற்றலாம். ஒன்று போடுறா பிடிச்சினது கண்ணன் பேசாது ஓகேவா. ஃபர்ஸ்ட் உன தாண்டி இறங்கி பார்க்க போகிறோம். பலியாடு நீ அங்கே நிற்க நில்லு மச்சான். அப்படி போய் நான் வந்தால் உன் மூஞ்சில் ஏற்றுவேன். பலியாடு வந்துட்டான்டா. அந்த வண்டி போயிடும், நான் சொன்னல எக்ஸிடி போயிடும். ஆனால் ஆரம்பிச்சு வந்தால் பிரச்சனை. இப்போ இருக்க அசல் டாஸ்க்கு நீ என்னப்பா பண்ணுற? போ. நான் பண்ணேன். வருவான் தூக்கி வருவான். அவங்களாம் தைரியசாலி வீரசாலி. ராஜேஷ் லெட்ஸ் கோ. ஏய் சவால்ரா, அவன மாதிரி வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. வரலாம் தள்ளியே தள்ளணும். போகலாம் அந்த மாதிரி. ஆவாதுடா, இது வந்து சின்ன டயர் மச்சான், எஸ்சிடி வேற மாதிரி. இது என்ன இது நினைச்சிருக்கியா? சரி இப்போ இந்த 2 வண்டியை கூட எடுத்தாச்சு. போய் வந்து இப்போ இந்த பள்ளத்தில் ஏற்றி இந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல டச் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இப்படி இறங்கும்போது டச் ஆகும். இதாடா வீடியோ போடுறான். ப்ரோ எக்ஸ்ட்ரா பர்பாத் பண்ணுறேன் ப்ரோ. எக்ஸ்ட்ரா போடி. ஏய் R&5 போச்சுன்னா வராது. ஸோ நீங்கள் எல்லாரும் பாஸ் ஆகிட்டீங்க. உங்களுக்கு யாருக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இல்லை. உங்கள்கிட்ட காசு இல்லை. ஆமாம் அது கூட இல்லை. இப்போதுலேருந்து என்ன தெரியுது, இவனை நம்பி எங்கேயும் வரக்கூடாதுன்னு தெரியுது. இவனை நம்பி லேக்குக்கு போகலான்னு நினச்சோம். காலையில் தூங்கிட்டேன். இப்போ வரலான்னு பார்த்தா வேறு பாதையில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். சார் என்ன பண்ணுறீங்க? இல்லை போகலாம், எங்கேன்னு போகிறேன். சரி ஓகேங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அம்மா லாக் கண்டினியூ பண்ணுறேன். தம்பி இது ஏதோ புது ரூட் ஆகுது, உனக்கு தான் ரூட் தெரியும். யாருக்கு உனக்கு தெரியுமாடா? இந்த மாதிரி பாதையில் கூட்டிட்டு வர தெரியும்டா. சரி ஓகே, இதுதான் இது நான் சாட்சி. இந்த பக்கம் சரி ஓகேங்க, என்ன ஏதுன்னு பார்த்து அம்மா லாக் கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. வண்டி ஓட்டுறது வீடியோஸ் எடிட் பண்ணிக்க. ஓகேவா? என்ன தப்புறம்? ஓகே ஷோர். 12 o'clock ಅಂತ. 12 o'clock வீடியோ போலாம். தூரமாக வீடு போகல அப்படியே 12 o'clock தானே ஆராம் கோபுக்தி. டீ நல்லா இருக்கு போய். டேய் அது நான் சரி கேமரா இப்போ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இது லைட் எப்படா போட்ட டெக்னிக் டெக்னாலஜியா இப்படி சுத்தி இருக்கான் இவன் பாருங்க. ஏய் இருடா டெக்னாலஜியா இங்க பாருங்களேன். நான் இதுக்குள்ள வந்து கேமரா வச்சிருந்தாங்க. ஸோ நான் இப்படி எடுத்துட்டு நான் சும்மா இப்படி எடுத்தேன். இது கையோட வந்துருச்சு. திரும்பி வந்துருச்சு. அவங்க ஆண்டாயிட்டு வந்தா கையோட வந்துருச்சு. இப்போ இதை எப்படி போடுவான்னு பாருங்க. என்ன ஜிப்பு போடுவது எப்படி அப்படின்னு விஜய் நினைச்சுங்கிறேன்னா ஆக்சுவலாக கிராஸ்லேண்டில் வந்து இப்படியே வந்தபோது தான் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு நிறுத்திருந்தோம். ஆனால் வர கிராஸ்லேண்டுக்கு போகிற ரூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே மோட்டோ விளாக் பண்ண முடியல. அந்த மவுண்ட் மிஸ் பண்ணதுனால மோட்டோ விளாக் பண்ண முடியல. தொழிலடா வீட்டில் தான் இருக்குது, எடுக்க முடியல. அதான் சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்லேயே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் பண்ண முடியல. மற்றபடி ஆனால் ரூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கிராஸ்லேண்ட் வந்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் பிளேஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வேறு லெவலில் இருக்குது. வந்துட்டு போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஆனால் அது உள்ள கிராஸ்லேண்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பைக் அலோடா இல்லையான்னு தான் தெரில. ஏன்னா அப்புறமா நம்ம எப்படியோ சரி காலையிலன்றதுனால எடுத்துகிட்டு போயிட்டோம் உள்ள. ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், கிளாஸ்லேண்டுக்குள்ளே போறீங்கன்னாக்கா போட்டான்டா ஷர்ட்டோட போங்க மச்சான். ஜிப்பு போட்டான்டா திரும்பி வரும் மச்சான். மச்சான் நம்ம பிச்சு விளையாடலாமா? நல்லா இருக்குது. கீ பிக்கிறோம் திரும்பி போடு. என்னடாச்சு ரொம்ப நல்லா இருக்கு. அதான் ரொம்ப நல்லா இருக்கா. இவர் ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கோம் எப்படி இருக்குட்டு. செத்து பழிக்கிற மாதிரி பிச்சு விளையாடலாமா? ஜிப் பிச்சு இந்த பிளேஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இருக்கு அது என்னமோ தெரில. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்திருக்கோம்ல. ஸோ அதான் ரூட்டு. இப்படி வந்து இப்படி லெஃப்ட் ரைட் எடுக்கணும். ஸோ அந்த டர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையை பார்த்தோம். ஸோ அந்த செட்டிங்லாம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே டீ குடிச்சு அப்படியே கிளம்பலாம் தான் பிளானு. அதாவது டீ கடை செட்டிங்டா லூசு பையில. ஸ்டார்ட் அப். சரி ஓகேங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அடுத்த இந்த வீடியோ வைத்தோட என் பண்ணிக்கிறேன்.
சொல்கிறா நம்ம சேனலுக்கு வந்தவங்களாம் நம்ம சேனலுக்கு வந்தவங்களெல்லாம் வந்தவங்க இல்லை நம்ம சேனலில் பார்க்குற எல்லாரும் நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா ஜிபே இது பண்ணலன்னா சாப்பாடு ஜிபே எல்லாம் பண்ணுதான். பண்ணிக்கோங்க. ஓகேங்க, அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். ஏன்னா இப்போ அதான் சொல்லியிருந்த மாதிரி தான் ஒரு பேட்டரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த லேக் முடிச்சுட்டு டேரெக்டாக இவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணியிருப்போம் ஒரு 10 நிமிஷம். சன்ரைஸ் 10 பண்ணு சூப்பர், சன்ரைஸ் சூப்பர். அந்த எபிசோட பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த எபிசோட பார்த்துக்கோங்க. இவன் வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா போய் சார்ஜ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அது சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிராஸ்லேண்ட் வந்திருப்போம். ஸோ அதனால் ஒரு பேட்டரியை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்ருக்கோம். அதனால சுத்தமாக சார்ஜ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கோப்ரோவில் இன்னும் ஒரு 5% 2% தான் போல தான் இருக்குது. 3% பையா. அதனால இந்த வீடியோ எடுத்து நான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எப்படி? பை. பை. சூப்பராக